ஹாய் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எங்கள் வீட்டில் உளுந்தம் செடி வெட்டுறதுக்கு ஆரம்பிச்சிட்டோங்க. அதுக்கு முன்னாடி இந்த தோட்டத்தை பற்றி நான் உங்ககிட்ட நான் சொல்லவே இல்லை. என்ன அப்படின்னா ரொம்பவே பாதிச்சிருச்சுங்க, அதாவது நஷ்டம். அதனால தான் இந்த வீடியோ நான் போடவே இல்லை. பட் இருந்தாலும் இதையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோ போடுறேன். இந்த தோட்டம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நாங்கள் கடலை விவசாயம் பண்ணிவிட்டு கடைசியாக நாங்கள் ஃபைனலாக நான் போட்டிருந்தேன் எப்படி உளுந்து பயிரிடணும், எந்த மாதிரியான உளுந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் உளுந்து கடைகளில் கேட்டு வாங்கினதெல்லாம் நல்ல உளுந்தாக தான் வாங்கினோம், பராமரித்தது நல்லா தான் பராமரித்தோம். ஆனால் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க எங்களை ஏமாற்றிட்டாங்க. எங்களை மட்டும் கிடையாது, எங்கள் ஏரியா ஃபுல்லாகவே அந்த கடைகளில் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, வம்பன் 6 உளுந்து தான் நல்ல உளுந்து, குருவை உளுந்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த உளுந்து தாங்க கேட்டிருந்தோம். கேட்டதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த உளுந்து தான் கொடுத்துருந்தாங்க. அப்போவுமே நான் அந்த கடையெல்லாம் நான் காமிச்சிருந்தேன். அப்போ கூட என்னோடய ஹஸ்பண்ட் கேட்டிருந்தாங்க, என்ன உளுந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க இல்லை, இப்போ வர்ற உளுந்தெல்லாம் இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. அதே போல் நாங்கள் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முளைக்கவே இல்லை. நான் அதை வீடியோ நான் அப்படியே எடுக்கலை, அதை ஸ்டாப் பண்ணிட்டேன். எனக்கு இது இல்லை அப்படிங்க, டைம் இல்லைங்கிறதுனால. அப்போ வேலை பார்த்துட்டு இருந்தேன், மற்ற வேலை பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்திங்க அப்படின்னா உளுந்து வளர்ந்ததுக்கப்புறம் நல்லா வளர்ந்துருந்துச்சு, ரொம்ப பெருசாக இருந்தது. நாங்கள் நினச்சிருந்தோம் நாங்கள் மருந்து அடித்ததுனால தான் அப்படி ஆயிடுச்சு, அந்த டானிக் ஒன்று வாங்கி அடிச்சிருந்தோம், அதனால தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா சூப்பராக வளர்ந்துருந்தது. பூவும் பார்த்திங்க அப்படின்னா நல்லா பூத்துருந்தது. ஆனால் காய் காய்க்கும் போது பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே காயே காய்க்கலைங்க. ஒரு செடிக்கு பார்த்திங்க அப்படின்னா 5 காய் 4 காய் இருக்கும். அதில் ஒரு செடிக்கு 2 காய் 3 காய் அப்படி தான் இருக்கும். அப்படின்னு சொல்லிட்டு அந்த தோட்டத்தை நாங்கள் அப்புறம் பராமரிக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டோம். ஸோ ஓகே, வேணாம், அதிக செலவு பண்ண வேணாம், சரி இருக்கிறது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணீர் மட்டும் பாய்ச்சிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு 2-3 டைம் தண்ணீர் பாய்ச்சிட்டு அதுக்கப்புறம் கூட நாங்கள் பாய்ச்சிட்டு ஸ்டாப் பண்ணிட்டோம். ஃபுல்லாகவே இதில் பில்லு அதிகமாக இருந்துச்சு. சரி, இதெல்லாம் நம்ம பராமரிக்கலை, அப்படியே விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். நீங்கள் இனிமேல் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்கங்க. ஏன்னா இதில் என்ன தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபுல்லாகவே 1 ஏக்கர் அப்படிங்கிறதுனால நாங்கள் லூஸில் இருக்க உளுந்து வாங்கிட்டோம். பட் இது 5 கிலோ தான் பேக்கேஜாக நமக்கு கொடுப்பாங்க. அந்த ஒரு பை பார்த்திங்களா இருக்கும், அந்த பை கணக்கு, அந்த பையில் இருக்க உளுந்து தான் நல்ல உளுந்தாக இருக்குது. நம்ம லூஸில் வாங்குகிற உளுந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க கலப்படம் பண்ணிடுறாங்க. இனிமேல் நம்ம உளுந்து வாங்கி பயிரிடணும் அப்படின்னா பேக்கேஜ்டாக தான் வாங்கணும், லூஸில் வாங்கக்கூடாதுங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் எந்த கடைகளில் வாங்குறீங்களோ அங்கே நல்லா விவரமாக பேசி அதுக்கப்புறம் வாங்கி பயிரிடுங்க. டோட்டலாக எங்களுக்கு நஷ்டம் ஆகிடுச்சுங்க. ரொம்ப செலவு பண்ணணும். நம்ம பண்ணின செலவுக்கு அதிகமாகலாம் நம்மளால் கண்டிப்பாக அந்த பணத்தையே நம்மளால் எடுக்க முடியுமான்னு தெரில. அந்த தோட்டத்திலே பார்த்திங்க அப்படின்னா 2 பாத்தி பார்த்திங்கன்னா அந்த குருவை உளுந்து வம்பன் 6 இருந்ததுங்க, சூப்பராக இருந்தது. கொஞ்சம் மிக்ஸ் பண்ணியிருந்ததுனால இது இந்த சைடு வந்திருக்கும் போல இருக்குது. இப்போ நான் காமிக்கிறது வம்பன் 6 உளுந்துங்க, நல்லா இருக்குது. நல்லா அந்த 2 பாத்தி மட்டும்தாங்க நல்லா இருக்குது. ஸோ நான் இனி நான் உளுந்த செடி பறிக்க போகிறேன். பறிச்சதுக்கப்புறம் அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா இதில் ரொம்ப அதிகமாக பில்லு இருக்குது அப்படிங்கிறதுனால என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்தவங்க, நாங்கள் உளுந்த செடியை அரிச்சு போட்டுட்டு இந்த பில்லை எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால நமக்கு பணமும் மிச்சமாகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சிருந்தேன். கடைசியாக பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஏரியா ஃபுல்லாக அங்கங்கே மழை பெஞ்சிருக்கு அப்படிங்கிறதுனால நல்லா அதிகமான பச்சை பசேன்னு இருக்கிறதுனால ஆடு மாடுக்குள்ளவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா மற்ற தோட்டத்துக்கு போயிட்டாங்க. இப்போ என்னோடய தோட்டத்துக்கு கேட்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வேலை ஆட்கள் விட்டு நீங்கள் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் நினச்சிருந்தேன், ஏன்னா இது ரொம்ப செலவாயிட்டு அப்படிங்கிறதுனால இதில் அவ்வளோவா நஷ்டம் இருக்கும், லாபம் கிடைக்காது, சரி இதை வச்சு மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். கடைசியாக இதுவும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே எனக்கு ஊற்றிக்கிச்சிங்க. ஸோ ஓகே, வாங்க நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம்.